بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தாரீகுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளையாக திகழ்ந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு தான் இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களுடைய வாழ்க்கையை கழித்து இந்த சமூகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தான் உத்தம சஹாபாக்கள். அந்த கண்ணியத்திற்குரிய அந்த சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது பாடமாகவும் படிப்பினையாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் இஸ்லாமிய அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திடத்திலிருந்து எதை எதிர்பார்த்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிறந்த ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை படித்து ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையிலே படிப்பினை பெறக்கூடிய ஒரு வரலாறு தான் இந்த சஹாபாக்களுடைய வரலாறு. அப்படிப்பட்ட சஹாபாக்களிலே ஒருவராக திகழ்ந்திருக்கக்கூடியவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளையாக அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மகனாகவும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனாகவும் பிறந்திருக்கக்கூடியவர் தான் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் ஹிஜ்ரி 3 பிறக்கின்றார்கள். பிறக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் என்று பெயரிடுவதை அவர்கள் தான் பெயரே வைத்திருக்கின்றார்கள். அந்த ஹசன் பிறந்து இளமையை கழித்து அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 8 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அதற்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போறாங்க. அப்ப சிறுபிராயத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய பேர பிள்ளையை எப்படி ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டுமோ, எப்படி மார்க்கத்தை சொல்லி ஒரு பண்பட்டவராக அவரை ஆக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைக்கு அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியும் தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியெல்லாம் அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க அறிவிலும் சரி, சிறந்த ஞானியாக, கல்விமானாக இந்த உலகத்திலே திகழ்ந்திருக்கின்றார்கள். அதே போல சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கையெடுத்து அதிலே சமரசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராகவும் திகழ்ந்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை அடங்கியிருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் வளர்ந்து ஆளாகி இவரிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை பார்த்து அவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஹிலாஃபத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர்கள் ஜனாதிபதியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவரிடத்தில் அல்லாஹ் இல்மையும் ஞானத்தையும் அவருக்கு கொடுத்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதராக அந்த சமூகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த 6 வருடங்களுக்கு பின்புதான், இந்த 6 மாதங்களுக்கு பின்புதான் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பதவியை, ஜனாதிபதி பதவியை அவர்கள் என்ன செய்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அதற்கு பின்பு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். இந்த கிலாஃபத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சிக்கு முன் நடந்த அந்த கிலாஃபத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமரசம் ஏற்படுத்தக்கூடியவராக, மக்களிடத்தில் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய குணாதிசயங்களிலும் சரி, அவருடைய உருவ அமைப்பிலும் சரி, அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்திருப்பார்கள். ஒரு தடவை புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸர் தொழுகிறாங்க. அஸர் தொழுது விட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்து பார்க்கிறார்கள், அங்கே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. உடனே அந்த ஹசனை தூக்கி அப்படியே தன்னுடைய முதுகிலே தூக்கி வைத்து விட்டு உடனே சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஹசன் லா ஷபீஹுன் பி அலியின் பி அபி ஷபீஹுன் பின் நபி, இந்த ஹசன் இருக்கிறாரே, இவருடைய தந்தை அலியை போன்று இல்லை, இவருடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றுதான் இவர் இருக்கிறார். அதே சாயலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முகச்சாயலிலே இருந்தார்களோ, எந்த தோட்டத்திலே இருந்தார்களோ, அதை அப்படியே ஜராத் எடுத்ததை போன்று இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்கிறார் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே பக்கத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மகனை பற்றி என்ன சொல்றாங்க என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்து உடனே அந்த இடத்துல சிரித்து விட்டார்கள் என்ற செய்தியை புகாரி என்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தோடும் சரி, உருவ அமைப்போடும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மிக ஒத்தவராக இந்த ஹசன் இருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை சிறுபிராயத்தை கழித்த காரணத்தினால் வணக்கத்திலும் தன்னுடைய பாட்டனார் எப்படி வணக்கத்துக்கு முக்கியத்துவம் தந்தார்களோ அதே போன்ற ஒரு முக்கியத்துவத்தை இவர்களும் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? சுபுஹு தொழுகுவார்கள். சுபுஹு தொழுது விட்டு உடனே பள்ளிவாசலை விட்டு வெளியேறி விட மாட்டார்கள். அப்படியே அமர்ந்து இருக்கக்கூடிய திக்ர்களை ஓதி, குர்ஆன் வசனங்களை ஓதி, எல்லா அமலுக்களையும் செய்து சூரியன் உதிக்கின்ற வரை பள்ளிவாசலிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. சூரியன் உதித்த பின்பு அதற்கு பின்பு இருக்கக்கூடிய லுஹா தொழுகை 2 ரக்காத் அதையும் தொழுது விட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவார். அதே போன்ற அந்த வணக்கத்தை தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசனும் செய்கின்றார். இவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி பள்ளிவாசலிலே இருந்து அமர்ந்து தொழுது விட்டு சூரியன் உதித்த பின்பு லுஹாவுடைய தொழுகையும் தொழுது விட்டு வெளியே வருவார்கள். வெளியே வருகின்ற போது பள்ளிவாசல்ல யாரும் இருக்க மாட்டார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருப்பாங்க. பள்ளிவாசல் இருந்து வந்துவிட்டு அடுத்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால்,
இந்த சமூகத்திற்கே தாயாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அவருடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவர்களை சுகம் விசாரித்து விட்டுத்தான் தன்னுடைய வீட்டுக்கு செல்வார்கள் என்ற செய்தியும் இவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சிறுபிராயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலே பயின்ற காரணத்தினால் சிறுபிராயத்திலேயே வணக்கத்தின் மீது அல்லாஹ்வை வணங்குவதன் மீது ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவராக இருந்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். அதே போல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 25 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே 25 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். அந்த 25 ஹஜ்ஜுகளும் நடந்தே சென்று செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆர்வம். அல்லாஹ்வுடைய இல்லத்தை நாம் தரிசிக்க செல்கின்றோம். எனவே நாம் கொஞ்சம் சிரமம் எடுத்து கொஞ்சம் முயற்சி எடுத்து நாம் என்ன செய்யணும், அந்த இல்லத்தை போய் நாம் தரிசிக்க வேண்டும் என்று 25 ஹஜ்ஜுகளை நடந்தே சென்று செய்திருக்கிறார். அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் என்னுடைய இளமை பருவத்திலே ஒரு வீணாக்கி விட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் கவலைப்படுகிறேன். இளமை பருவத்திலே அதிகமான வணக்கம் செய்ய வேண்டும், அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இளமையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்ததை பற்றி நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னால் அது ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தான். இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர், இந்த ஹசன் சிறுபிராயத்திலிருந்து என்ன செய்றாங்க, 25 ஹஜ்ஜுகளை நடந்தே சென்று தன்னுடைய இந்த இளமையிலே செய்திருக்கிறாரே, ஒரு வணக்கத்தை செய்திருக்கிறாரே. இந்த இப்னு அப்பாஸாக இருக்கக்கூடிய நான் அதை செய்யாமல் விட்டு விட்டேனே என்று சொல்லி இந்த ஹசனை பார்த்து நான் என்ன செய்தேன், என்னுடைய வாழ்க்கையை நான் வருத்தப்பட்டேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறுபிராயத்திலே ஒரு வணக்கசாலியாக அல்லாஹ்விடத்திலே வணக்கத்தின் மூலமாக நெருங்கக்கூடிய ஒரு நல்லடியாராக இந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன், ஹுசைன், அதே போல அலி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த 4 பேரை நிற்கிறாங்க. இந்த 4 பேரையும் தன் பக்கத்திலே அழைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு போர்வை வச்சு அப்படி 4 பேரையும் சுத்திக்கிட்டாங்க. அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த போர்வையை வைத்து தன்னுடைய மகள் ஃபாத்திமா, தன்னுடைய மருமகன் அலி, தன்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன், ஹுசைன், இந்த 4 பேரையும் அந்த போர்வையால் போர்த்தி சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹாவுலாய் அஹ்லு பைத்தி வ ஹாஸதி அத்ஹிப அன்ஹும் ரிஜ்ஸ வ தஹ்ஹிர்ஹும் தத்ஹீரா. இறைவா, இதோ 4 பேரை என்னோடு நான் சேர்த்திருக்கிறேனே, இவர்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு மிக நெருக்கமானவர்கள். எனவே இறைவா, இவர்களை விட்டும் அசுத்தத்தை நீ சுத்தப்படுத்தி விடுவாயாக, இவர்களை நீ தூய்மையானவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 பேருக்கும் பிரத்யேகமான துஆவை கேட்டார்கள். அங்கே இந்த துஆவை கேட்கின்ற போது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, வா அன மஅஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் தனியாக பிரத்யேகமாக துஆ செய்தீர்களே, என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டீர்களா? அந்த பிரார்த்தனையில் எனக்கும் பங்கு கிடைக்காதா என்று கேட்கின்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால இன்னகி இலா கைர், உம்மு சல்மாவே, நீனும் நன்மையில் தான் இருக்கின்றீர், உனக்கும் அல்லாஹ் நன்மையை தருவான் என்று நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தி திருமணி இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பிலே முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நாம் முழுமையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், முழுமையான ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தர்பியா, இந்த தர்பியா இல்லாத காரணத்தினால் தான் இன்றைக்கு சமூகத்தில் வளரக்கூடிய இளைஞர்கள் வழிது வருகின்றார்கள், மார்க்கத்தை விட்டு தூரமாக செல்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், அடிப்படை காரணம் என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய தர்பியாவை சொல்லிக் கொடுப்பதில்லை. அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அந்த எந்த பருவத்திலே அவர்களுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, அந்த தர்பியாவை ஏற்படுத்த வேண்டுமோ, அந்த தர்பியாவை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவற விட்டு விடுகின்றார்கள். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வழி தவறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைக்கு ஹசனுக்கு எப்படி தர்பியாவை கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஒரு நேரத்துல ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி காலத்தில் அங்கே பேரித்த மரங்கள் எல்லாம் வந்து குமிக்கப்பட்டு இருக்கிறது. எதுக்கு? ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம பொருள், சதக்கா பொருள். அந்த சதக்காவை கொடுப்பதற்காக பேரிச்ச மரங்கள் எல்லாம் பள்ளிவாசலிலே குமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஹசன் வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழத்தை, சிறுபிள்ளை அவங்களுக்கு தெரியாது, பக்குவம் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டு கணிச்சிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹக் ஹக் லியத்ராஹா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வந்து தன்னுடைய ஹசன்ட பேரப்பிள்ளைட்ட சொல்றாங்க, சாப்பிடாத, அது துப்பு, கீழே துப்பு என்னன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, அமா ஷஅர்த அன்னாலா நாகுலு ஸதகா,
ஹசனே உனக்கு தெரியாதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் ஆளு முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு இந்த தர்ம பொருள்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக்கவில்லை, இதை நாம் சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்ற செய்தியும் புகாரி என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, சிறுபிள்ளை, அவர்களுக்கு பக்குவம் தெரியாது. அந்த பக்குவம் தெரியாத வயதில் கூட அந்த தர்ம பொருளை எடுத்து சாப்பிடுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, சின்ன பிள்ளை தானே விட்டுல, சிறு பிள்ளை தானே விட்டுட்டு சாப்பிட்டு போது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விடல. உடனே செய்றாங்க, ஓடோடி வந்து அந்த பிள்ளையினுடைய ஹசனுடைய வாயில் இருக்கக்கூடிய பேர்த்தம்பளத்தை கீழே துப்ப வைத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு சிறுபிராயத்தில் எதை கற்றுக் கொடுக்கிறாங்க, எது ஹலால், எது ஹராம், எது ஆகுமானது, எது தடுக்கப்பட்டதுங்கிற அந்த தர்பியாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய அன்பு வைத்திருந்தார்கள். தன்னுடைய பொருளை கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக, இந்த மார்க்கத்திற்காக. ஏன் தன்னுடைய உயிரை கூட கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னுடைய உயிரை விட அளப்பரிய ஒரு அன்பு வைத்திருந்தார்கள். சாதாரண ஒரு அன்பு அல்ல. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்தார்களோ அந்த அன்பில் குறையாமல் அவருடைய பேரப்பிள்ளையின் மீது வைத்திருந்தார்கள். சொல்றாங்க சஹாபாக்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அதிகமான அன்பு வைத்திருந்தவர், ரசூலுல்லாஹ்வோடே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர் என்று சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒரு சஹாபி. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் மதீனாவினுடைய ஒரு கடை வீதியில நிக்கிறாங்க. நின்று கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹ்வோடு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திடீர்னு திரும்புறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வை போன்று ரசூலுல்லாஹ் திடீர்னு திரும்புறாங்க. ரசூலுல்லாஹ்வும் பார்த்து இவங்களும் திரும்புறாங்க. திரும்பின ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஐன லொக்கா, எங்கே என்னுடைய சிறுவன், அந்த சின்ன பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அந்த ஹசனை வர சொல்லுங்க அப்படின்னு. ஹசனை வந்த உடனே ஹசனை கூட்டு விட்டு என்ன செய்றாங்க, அப்படியே நடக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல ஒரு சின்ன கயிறு கிடக்கு. அதாவது ஒரு சின்ன அந்த சின்ன பிள்ளைய விளையாட்டு செய்வதற்காக, விளையாட்டு காட்டுவதற்காக என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹசன் லத்தரா அழைச்சு சொல்றாங்க. அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு ஃபஅஹிப்புஹு வ அஹிப்ப மன் யுஹிப்புஹு. இறைவா, இந்த ஹசனை நான் விரும்புகிறேன், அவரை நான் நேசிக்கிறேன். எனவே இறைவா நீனும் அவரை நேசிப்பாயாக. அது மாத்திரமல்ல, வ அஹிப்ப மன் யுஹிப்புஹு, இந்த ஹசனை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். இந்த துஆவை கேட்டுவிட்டு அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்பு ரசூலுல்லாஹ்வை நாம் எப்படி நேசித்தோமோ அதே போன்ற நேசத்தை இந்த ஹசனின் மீது நாங்கள் காமித்தோம். ரசூலுல்லாஹ் நாங்கள் எப்படி பிரியப்பட்ட நேசம் வச்சோம், அதே போன்ற அன்பை அவருடைய பேரப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஹசனின் மீதும் நாங்கள் காண்பித்தோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியும் புகாரி என்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம். அப்ப அந்த சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு, ரசூலுல்லாஹ் மேல அன்பு வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. அதற்கு பின்பு ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதாக இருந்தால் யாரை பார்க்கலாம், ஹசனை பார்க்கலாம். ஹசனை பார்த்தால் ரசூலுல்லாஹ்வை பார்த்ததை போன்று அந்த அளவுக்கு முகச்சாயல்கள் எல்லாம் ஒத்திருக்கிறது. அதுபோக ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை என்ற காரணத்தினால் அளப்பரிய ஒரு அன்பையும் வைத்திருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதே அந்த அபூ ஹுரைரா தான் ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹசன் அல்லாஹ் வர்றாங்க. வந்த உடனே ஹசன் அல்லாஹ் வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் சலாம் சொல்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா மாத்திரம் நினைச்சல சலாம் சொல்ல, அவங்களுக்கு தெரியல அபூ ஹுரைராக்கு யார் வந்திருக்கான்னு தெரியல, கவனிக்காம விட்டுட்டாங்க. ஹசன் அல்லாஹ் அந்த இடத்தை விட்டு அப்படி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அபூ ஹுரைரா இடத்துல சொல்றாங்க, அபூ ஹுரைராவே இப்போது வந்தவர் யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசன் வந்தார், அவருக்கு தான் நாங்க சலாம் சொன்னோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க, அப்படியா நான் கவனிக்காமல் இருந்து விட்டேன் என்று சொல்லி வேகமாக ஹசனை நோக்கி ஓடுறாங்க. ஹசன் எங்க போனாங்களோ அதை நோக்கி ஓடுறாங்க. ஓடி சொல்றாங்க, வ அலைக்கு சலாம் யா சய்யிதி, என்னுடைய தலைவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று பதில் சலாம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹசனை சய்யித் என்று சொன்னார்கள், தலைவர் என்று சொன்னார்கள், எனவே நானும் அவரை நான் தலைவர் என்று சொல்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியும் இவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூத்தா போறாங்க.
மூத்தாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல இந்த அபூ ஹுரைரா பாருங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாசம், ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதோட விட்டுறல, அதற்கு பின்னும் அப்படி தொடருது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளையின் மீது அதை வைக்கிறாங்க. அப்போ ஹசன் தன மூத்தா போறாங்க. மூத்தான உடனே மஸ்ஜித் நபவிக்கு வந்து நிக்கிறார் அபூ ஹுரைரா. வந்து சொல்கிறார், மக்களே அழுகுறாங்க, அழுதுட்டு சொல்றாங்க, சத்தம் போட்டு சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ் மாத்தல் யௌம ஹுப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபகு. மக்களே, இன்றைய தினத்தில் இறந்தவர் யார் தெரியுமா? நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய பாசத்திற்குரிய பேரப்பிள்ளை இன்றைக்கு இறந்து விட்டார். எனவே நானும் அழுகின்றேன், நீங்களும் அழுகுங்கள். அல்லாஹ்வுடைய அந்த தூதருடைய அந்த ஹுப்புக்காக, அந்த பிரியத்திற்காக அவரை நாம் எப்படி பிரியம் கொண்டோமோ அதே போல அவருடைய பேரப்பிள்ளை மீது நாம் பிரியம் கொள்வோம். இந்த தினத்தை நீங்கள்லாம் அவருக்காக வேண்டிய அழுகுங்கள் என்று சத்தம் போட்டு மஸ்ஜித் நபவியினுடைய வாசலிலே நின்று இந்த அபூ ஹுரைரா சொல்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா மீது அன்பு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை, நல்ல கல்விமான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டியும் அதிகமான ஒரு பாசம் வைத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல எல்லாம் பெரிய குழப்பம் நடந்துச்சு. ஹிலாஃபத்துல கலீஃபாக்களுடைய ஆட்சியில பெரிய குழப்பம் நடந்துச்சு. எந்த அளவுக்கு முஸ்லிம்களே ஒரு சாரார் புரட்சியாளர்களாக தங்க வீதிக்கு வந்து உஸ்மானை ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்லுவோம் என்று இருக்கிறார்கள். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பெண் மக்களை முடித்திருக்கக்கூடிய உஸ்மான், ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன். அவரை பார்த்து மலக்குகளே வெட்கப்படுகிறார் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு வெட்கமுடையவர். எல்லோரும் வருகின்ற போது ரசூலுல்லாஹ் சாதாரணமா இருப்பாங்க. உஸ்மான் அந்த சபைக்கு வருகிறார் என்று சொன்னால் உடனே தன்னுடைய ஆடை எல்லாம் சரியாக போட்டுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்வார்கள் என்ற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியில ஏற்பட்ட குழப்பம், புரட்சியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நினைச்சாங்க, உஸ்மானை நாங்கள் கொல்லுவோம் என்று நிற்கின்றார். கடைசியாக எப்படி கொண்டார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டினுடைய முகட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே குதித்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்றாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக நின்றது யார் தெரியுமா? உறுதுணையாக இருந்தது யார் தெரியுமா என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மக்களாக இருக்கக்கூடிய ஹசனும் ஹுசைனும் தான் நின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மக்களை அழைத்து, ஹசன் ஹுசைனே, புரட்சியாளர்கள் எல்லாம் நெருங்கி விட்டார்கள், உஸ்மானை நெருங்கி விட்டார்கள், கலீஃபாவை ஜனாதிபதியை நெருங்கி விட்டார்கள், ஏதாவது ஆபத்து வந்துவிடும், நான் பயப்படுகிறேன். எனவே நீங்கள் 2 பேரும் சென்று ஜனாதிபதியினுடைய வீட்டுக்கு நீங்கள் பாதுகாப்பாக நில்லுங்கள், அரணாக நில்லுங்கள் என்று சொன்னார். உடனே தன்னுடைய தந்தையினுடைய சொல்லை கேட்டுவிட்டு அந்த குழப்பமான நேரத்திலும் தன்னுடைய உயிரின் மீது அஞ்சாமல் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவிற்கு பாதுகாப்பாக நின்றார்கள். அந்த பாதுகாப்பை மீறிதான் அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க மகன்கிட்ட, ஹசனே ஹுசைனே, உங்களை நான் பாதுகாப்பதற்கு தான் அனுப்பினேன், உங்களுடைய பாதுகாப்பையும் மீறி உஸ்மான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? ஏன் அவருடைய உயிரை பாதுகாக்காமல் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லி அதற்காக தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டார்கள் என்ற செய்தி வரலாற்றில் நான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் மிக்க ஒரு சஹாபியாக இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தென்பட்டிருக்கிறார்கள், விளங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மென்பரில் நிற்கிறார். மென்பரில் நின்று மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயான் பயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வர்றாங்க. வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்பரில் நின்று தங்களுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்குறாங்க. வந்து சொல்றாங்க, இப்னி ஹாதா சய்யிதுன், இதோ என்னுடைய மகன் இருக்கிறாரே, இவர் தலைவர், இவர் ஒரு பெரிய தலைவர். லஅல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பைன ஃபிஅத்தைனி மினல் முஸ்லிமீன், இந்த தலைவர் பிற்காலத்திலே முஸ்லிம்களிலே 2 சாரார், மிகப்பெரிய 2 சாரார், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய குழப்பத்தில் இந்த ஹசன் என்னுடைய மகன் இவர்தான் அவர்களுக்கு மத்தியிலே சமரசத்தை ஏற்படுத்துவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்ப நடக்குது இது? பின்னாடி கிலாஃபத்துக்கெல்லாம் பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் மர்வான், யஸீத் போன்ற ஆட்சியாளர்கள் இவர்கள்லாம் வருகின்ற போது முஸ்லிம்களை அடித்துக் கொள்கின்றார்கள். பதவிக்காக, பட்டத்திற்காக, அதிகாரத்திற்காக இவர்களை ஒருவர் அடித்துக் கொள்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 சாராருக்கு மத்தியிலே சமரசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்திருக்கின்றார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பாக செய்திருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
அவர்கள் தான் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தேன். ரசூலுல்லாஹ்வோடு துஹரையும் தொழுதேன், அஸரையும் தொழுதேன், மக்ரிப் இஷா எல்லா தொழுகையும் தொழுதாச்சு. தொழுதுட்டு ரசூலுல்லாஹ்வோடு போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு நினைச்சாங்க போறாங்க. நான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடியே போறேன், ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்ந்தே போறேன். ஹுதைஃபா சொல்றாங்க. போகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட எதுவும் பேசல. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் ஹாதா, எனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவரை இருட்டாய் போச்சு, வெளிச்சம் இல்லை, யாருன்னு கேட்கிறாங்க. எனக்கு பின்னாடி யார் வரலாம்? மன் ஹாதா குல்து ஹுதைஃபா, நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதரே ஹுதைஃபா வருகிறேன் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரி சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்களும் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. அப்ப சொல்றாங்க, நான் ஹுதைஃபா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, தத்ரி மன் கான மஇ, ஹுதைஃபாவே என்னோடு யார் வந்து கொண்டிருக்கிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்ப சொல்றாங்க, குல்துலா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு தெரியாது என்று சொன்ன உடனே சொல்றாங்க, فإن جبرائيل جاء يبشرني أن الحسن والحسين سيدا شباب أهل الجنة. ஹுதைஃபாவே என்னோடு வானவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டே வந்தேன். எதற்காக நீ வந்தார் ஜிப்ரைல்? என்னிடத்தில் என்னுடைய பேர பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர் என்ற செய்தியை சொல்வதற்காக வந்தார். யார சொல்றாங்க? ஹசனையும் ஹுசைனையும், இந்த இரண்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்கள் என்ற செய்தியை சொல்ல எனக்கு நினைச்சிருக்காங்க. ஜிப்ராயில் இடத்துல வந்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்ன உடனே ஹுதைஃபா சொல்றாங்க, ஃபஸ்தக்ஃபிர்லி வலி உம்மி. அல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலேந்து ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை கிடைப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவு பிரியம் அதன் மேல. ரசூலுல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய சிறப்பை சொல்றாங்க? ஹசன் ஹுசைனுடைய சிறப்பை சொல்றாங்க. சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தலைவர் என்ற செய்தியை சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஹுதைஃபாவுக்கு ஆசை. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சந்தர்ப்பத்தில் ஃபஸ்தக்ஃபிர்லி வலி உம்மி, எனக்காக வேண்டியும் என்னுடைய தாய்க்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்களேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபரல்லாஹு லக யா ஹுதைஃபா வலி உம்மிக்க, ஹுதைஃபாவே உனக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு, உன்னுடைய தாய்க்கும் அல்லாஹ் என்ன செய்யட்டும், மன்னிக்கட்டும் என்று என்ன செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காண்டி என்ன செய்தாங்க, துஆ செய்தார்கள் என்ற செய்தியை அஹ்மத் என்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து சொர்க்கத்துக்கு அடையக்கூடியவர்களாக மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என்ன செய்றாங்க, ஒரு தலைவராக ஆகக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அல்லாஹ் இவர்களுக்கு உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மேன்மையான சஹாபாக்கள், எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அதிகமான செய்திகளை அறிவித்திருக்கிறார். ஹதீஸ்களிலே பார்த்தால் அதிகமான செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து நினைச்சாங்க கேட்டு அப்படியே அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான செய்தி தான் நாமெல்லாம் இன்னைக்கு ஓதக்கூடிய குனூத்துல ஓதுகின்றோமே, அல்லாஹும்ம ஹதினா ஃபிமன் ஹதைத் வஆஃபினா ஃபிமன் ஹதைத், ஓரமா இல்லையா குனூத்து துஆ. அந்த குனூத்து துஆவை இவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறாங்க. சொல்றாங்க, அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அல் குனூத். என்னுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்தினுடைய துஆவை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று இந்த சமூகத்துக்கு அந்த துஆவை அறிமுகப்படுத்தியதே இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா. அந்த செய்தியை தான் இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கோம், அந்த துஆவை தான் இன்றைக்கு குனூத்துல ஓதி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு சிறு விராயத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்க்கையை கழித்து மார்க்க அறிஞராக நல்ல முறையில் திகழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையும் செம்மையாக ஆக்கி நல்ல ஒழுக்கமுள்ளவராக திகழ்ந்து சமூகத்திலே குழப்பம் ஏற்படுகின்ற போதெல்லாம் முன்னின்று அந்த சமூகத்தை நேரான வழிக்கு நடத்தக்கூடிய ஒரு தலைவராகவும், அந்த சமூகத்திலே பதட்டம் வருகின்ற போது அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஒரு வீரராகவும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 50 ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தாகும். அந்த மௌத்தாகக்கூடிய நேரத்திலும் கூட எந்த அளவுக்கு இறையச்சம் உள்ளவராக திறந்திருக்கின்றார் பாருங்க. தன்னுடைய சகோதரர் ஹுசைன் சொல்றாங்க, ஹுசைனே எனக்கு மரணம் வந்து போது என்னை நீங்கள் அடக்கம் செய்வதற்கு ஆயிஷா நாய் இடத்திலே போய் கேளுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி அனுமதி கேட்டாங்களோ அதே மாதிரி கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா இடத்திலே போய் சொல்லுங்கள்,
என்னுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்னுடைய பாட்டனார் பக்கத்தில் எனக்கு என்ன செய்யுங்க, அடக்கம் பண்ணுங்க. இல்லை என்று சொன்னால் என்னை பொது மையவை அடக்க கொண்டு என்ன செய்யுங்க, என்னை அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர் ஹுசைனுக்கும் சொல்றாங்க. ஆயிஷா நாயிட்ட போய் செய்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கறாங்க. அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் சில ஆட்சியாளர்கள், அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? என்ன ஹசன் இங்கு அடக்கம் பண்றது? ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களே எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? மூணாவது ஜனாதிபதி பொது மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் ஹசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள்? அவரையும் அங்கே நீங்கள் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனை கிளம்புது, ஒரு எதிர்ப்பு கிளம்புது. உடனே என்ன செய்யறாங்க, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹிஜ்ரி 50 மௌத்தா இருக்கக்கூடிய அவர்களை நேர இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்கி, அந்த பக்கி என்று சொல்லக்கூடிய அந்த மையவாடியில் அவருடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் அடக்கம் செய்தார்கள் என்ற செய்திகளை நாம் என்ன செய்யறோம், இவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த அளவுக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்றைக்குடைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக நினைச்சிருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை அவள் கழித்திருக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் படிப்பினை பெறுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் சீர்திருத்தி அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நாம் எல்லாம் படித்து நம்முடைய வாழ்க்கையிலே சிறுபிராயத்திலிருந்த ஒரு குழந்தை அவருக்கு எப்படி மார்க்கம் சென்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை எல்லாம் இவர் கற்றுக்கொண்டார் என்ற அந்த பாடங்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றிலே நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பந்தமாக பல்வேறு மார்க்கத்தில் இல்லாத செய்திகள் எல்லாம் ஒரு சாரார் எழுதி வைத்திருக்கின்றார். அவர்தான் ஷியா. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் இவர்கள் எல்லாம் போற்றுவார்கள். எந்த அளவுக்கு போற்றுவார்கள் என்று சொன்னால், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அந்தஸ்தையில எல்லாம் இவருடைய கண்ணியத்தை எல்லாம் உயர்த்துவார்கள். அதை போலத்தான் ஹசன் ரலியல்லாஹுடைய வரலாறிலும் பல்வேறு செய்திகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். உண்மைக்கு புறம்பான வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்காத ஒரு செய்திகளை கூட எழுதி வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஹசனுக்கு விஷம் கொடுக்க கொல்லப்பட்டது. அவருக்கு சாதாரண உயிர் போல விஷம் கொடுக்கப்பட்டுதான் அவர்கள் கொல்லப்பட்டால், ஆட்சியாளருக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பத்தால் அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டுதான் அவர்களை கொண்டார்கள் என்ற செய்தி எல்லாம் பல்வேறு உண்மைக்கு புறமான செய்திகளை எல்லாம் எழுதியிருக்காங்க. ஷியாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார். அது நமக்கு தேவையில்லை. எந்த செய்திகள் நமக்கு படிப்பினையோ, எந்த செய்திகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பினையோ பாடமோ, அதை மாத்திரம் நாம் படித்து அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.